ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லான ஹாரர் கேமை தான் விளையாட போகிறோம். எஸ், இந்த கேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹை, அதாவது கண்கள். இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி இதுக்கு முன்னாடி அனகொண்டான்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடிருந்தோம். இந்த கேமோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கேமையும் கொண்டு வந்திருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த கேமோட இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு சில பவர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பவர்ஸை வச்சு இந்த கேம்லேருந்து இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நைஸ். இந்த கேம் எப்படி முடிக்க போகிறேன்னே தெரில, நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. இதுதான் கேட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம எக்ஸிட் ஆக போகிற கேட்டு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னே என்ன பண்ணோன்னா 20 பேக்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் நம்ம பேய் இருக்கிறதாவே நினைக்கக்கூடாது கைஸ். பேயே அந்த கேமில் இல்லை, ஓகேவா? அந்த மாதிரி நினச்சிக்கலாம், அப்போ தான் பயம் இருக்காது. இந்த பேக்ஸ் என்ன இருக்கா கைஸ்? ஒரு பேக்ஸ் கிடைச்சிட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 20 பேக் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். இதில் ட்ராவல் என்ன இருக்கா கைஸ்? இன்னும் முக்கியமான விஷயம், நான் இந்த கேமில் பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் இங்கே செகண்ட் பேக் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஹை சிம்பிள் தான் கைஸ் பவரே. அந்த ஹை சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோங்கன்னா வச்சுக்கோ, பேய் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே நைஸ். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் முடிக்கணும் இந்த கேமை. ஓகே, என்ன பேக் இருக்கா? எதுவும் இல்லை. வாட்டர் பாட்டில் கைஸ், அது வந்து போஷன் கைஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அங்கே பாருங்கள், ரைட் சைடில் வாட்டர் பாட்டில் இருக்கா? அந்த வாட்டர் பாட்டிலையும் இன்னொரு ரெட் கலர் வாட்டர் பாட்டிலையும் இந்த மாதிரி கலராக இருக்கும். 2 கலர் ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு ஒரு போஷன் கிடைக்கும். புரியுதா? இதுதான் கைஸ் பவர்லாம். ஓகே, நம்ம 3வது ஹை கிடச்சிருச்சு. இப்போ நம்மளால் 3 டைம் பேய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்க முடியும். ஓகே, பார்க்கலாம். இப்போ அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ கீழே இருக்குது கைஸ். அதுவும் நல்லா தெரியுது. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். இந்த ரூமில் தான் கைஸ் பேய் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், போடு 3வது பேக்கும் கிடச்சிருச்சு கைஸ். 4வது பேக்கும் கிடச்சிருச்சு. டஸ்ட்பின், அது என்னடா அது ஏதோ சிம்பிள் போட்டு கைஸ். லைட்டு பிளிங்க் ஆகுதுன்னா அப்போ பேய் இங்கே தான் கைஸ் எங்கே இருக்குது கைஸ். இப்போ நம்மளுக்கு சேஃப்டியில் பேய் வந்துச்சு. ஐயோ கைஸ், சொன்னா இல்லையா, லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னா பேய் இங்கே தான் கைஸ் எங்கே இருக்கும். என்னடா அந்த பேய் பார்க்க மொட்டை வச்சுக்குது. ஏன்னா அந்த பேய்க்கு தலைக்கால இருக்கிறதே 4 முடி தான் நட்டுக்குது. மொட்டை கைஸ். அங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து 3வது ஹை இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, அந்த பேய் போட்டோம். தம்பி மொட்டை தம்பி போங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். தம்பி மொட்டை தம்பி போப்பா. போயிட்டியா கைஸ்? போயிடுச்சு கைஸ், பிளிங்க் நிச்சிச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, நம்ம கீழே எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பேக்கை நான் மறந்துட்டேன் கைஸ். என் பின்னாடியே இருந்திருக்கு, அதை தேடி இருந்திருக்கேன். 5 பேக் கிடச்சிச்சு. ஓகே நைஸ். இப்போ நம்மளுக்கு இன்னும் 15 பேக் தேவைப்படுது. அது எங்கேருந்து எடுக்கிறதுனே தெரில கைஸ். 6வது பேக் கிடச்சிச்சு. இங்கே பாருங்க கைஸ், இந்த போர்ஷன் இந்த பாட்டிலையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ். இப்போ ரெட் கலர் பாட்டில் கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியும். மேலே காமிக்குது பாருங்க கைஸ். 7th பேக்கும் கிடச்சிருச்சு. ஐயோ, இப்படி போக சீக்கிரம் கேமை முடிச்சலாம் மாட்டுக்குதே. நான் போக ஹாரர் கேமில் ப்ரோ பிளேயர் ஆகிட்டே போகிறேன் கைஸ். இதிலே தெரியுது. என்னடா ஏதோ போத்தி வச்சுக்கிறீங்க கைஸ்? அங்கே பாருங்கள், ஹியூமன் பாடிலாம் போட்டு போத்தி வச்சுக்கிறாங்க கைஸ். அப்படின்னா இது சரியான சைக்கோ பேய் கைஸ். சைக்கோ பேய். அடப்பாவி, அந்த பேயை பார்க்க தான் மொட்டை ராஜேந்திரன் மாதிரி இருக்குது. ஆனால் இது சைக்கோ பேயாகுது கைஸ். அந்த மொட்டை ராஜேந்திரன் இந்த பக்கம் தான் எங்கேயாவது பானம், இந்த பக்கம். போடு கைஸ். நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8வது பேக் கிடச்சிச்சு. அந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்பப்போ தேவைப்படும். ஏன்னா கோஸ்ட் வரும்போது அந்த போர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா தேவையில்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஓகே நைஸ். இப்போ 8 பேக் கண்டுபிடிச்சிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பேக் தேவைப்படுது. லாக்கரில் நம்மளுக்கு இன்னொரு பேக் கிடச்சிருக்கு கைஸ். போ அவ்வளோதான் கைஸ். இன்னும் 11 பேக் தான் கைஸ். கோஸ்ட் வந்துருச்சு, போச்சு. ஐயோ, லைட்டு பிளிங்க் ஆகுதே. ஐயோ, மொட்டை ராஜேந்திரன் வரானே. இந்த கேப்பில் ஒளிய முடியாதா? எங்கடா இருக்கிறான் கைஸ்? இப்போ நம்மளை பிடிச்சிட்டோன்னா போச்சு கைஸ். நம்ம எடுத்த பேக்லாம் வேஸ்ட்டாக போயிருங்க கைஸ். ஐயோ, எங்கிறான வேறு தெரியலையே. படிக்கட்டு ஏட்டான். மேலே போகிறான் கைஸ். எப்பா நல்ல வேலை. போடா மேலே போடா தம்பி. மொட்டை ராஜேந்திரன் போ, வேலையை பார்த்துட்டு போ. என்னடா அது கைஸ், ஃபோட்டோவா? அதை பார்த்து பயந்துட்டேன். ஓகே நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 பேக் தான் கிடச்சிருக்கு. போர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன் வந்து தலை சுற்றுங்க கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ், தேவையில்லாமல் இந்த போர்ஷன்ஸ்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது கைஸ். இப்போ இந்த போர்ஷன் போட்டனால எனக்கு தலை சுற்றுது. ஒழுங்காக என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ இந்த பேய் மேலே தானே போச்சு. இப்போ மேலே போகும்போது கச்சிரு போது
எதுக்கோ பார்த்து உஷாராக தான் இருக்கணும். அந்த மொட்டை ராஜேந்திரனை நம்பவே முடியாது. எப்போ வந்து எங்கே வந்து கடிக்கிறானே தெரியாது. பார் சொன்ன மாதிரியே வரான். ஐயோ லைட் ஒரு பிங்க் ஆகுது. சீக்கிரம் போய் ஒளினுங்க. இங்கே ஒருத்தல இங்கே தாங்க அவன் இருக்கான். நல்லா தெரியுதான். ஓகே போயிட்டான். இப்போ சரியாச்சு இடம். அவன் வரும்போது அப்படி இடமே ஷேக் ஆகுது கைஸ். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எதுனா இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே எதுனா இருக்கா கைஸ்? போடு. 10 பேக் அடிச்சிச்சு. ஒன்று 10 பேக். அந்த போர்ஷன் வேணாம் கைஸ். அப்புறம் குடிச்சு மறுபடியும் தலை சுற்றுச்சுன்னா பேய் வச்சுன்னா ஓட முடியாது. இங்கே பாருங்க கைஸ், ரெட் கலர் போர்ஷனும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிடைக்கும். அதாவது 2 ரெட் கலர் போர்ஷனை சேர்த்தா நம்மளுக்கு ஹை கிடைக்கும். ஓகே 10 பேக் அடிச்சிச்சுடா. ஒன்றும் 10 பேக்டா. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி. என்னடா எல்லாம் லெட்டர் இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள் ஸ்கல்லு கைஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, இது வந்து ஹாஸ்பிட்டலு. ஏன்னா கீழே வந்து ஹியூமன் பாடிஸு ஸ்கல்லு. அங்கே பாருங்க ஷெல்ஃபில் ஒரு பேக் இருக்குது, அது அப்புறம் எடுத்துக்கலாம். டிவி கண்ணு. இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலு. ஓ மை காட். அதனால தான் கீழே வந்து ஹியூமன் பாடிலாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அப்போ பேய் இருக்குது, புரியுதா? ஓகே இந்த பேக் எடுத்துக்கலாம். இந்த போர்ஷன்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணவே கூடாது. டிவி என்னடா மேலே 2 டிவிக்கு 2 மேலே ஆண்டனாவாது. அடப்பா என்னடா டிவியில் குச்சி சொறி வச்சுக்கிறீங்கன்னு பார்த்து கிடக்குறேன். இங்கே பாருங்க இப்போ என் தலை சுற்றுது. இப்போ இந்த ரெட் கலர் போர்ஷனும் சேர்த்தா நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியும், புரியுதா? இங்கே தானே இருக்கிறான். ஐயோ தேவையில்லாம் வெளியே வந்துட்டான். ஐயா வரானே. என்னடா பறகுறான் அவன். எங்கடா அவனோட காலு உடம்பு பாதி தாங்க. அவன் மீதி உடம்பு எங்கடா போச்சு? துரத்துறான்டாடி. ஓகே அவன் இப்போ கீழே தான் இருக்கான். நம்மளுக்கு இப்போ சேஃப் தான். ஃபஸ்ட்டு இது எடுத்து வச்சுப்போம், ஏன்னா தேவைப்படும் நம்மளுக்கு இந்த ஹையு. ஓகே நைஸ். அவங்க மேலே வரத்துக்குள்ளே நம்ம எல்லாம் போய் கஷ்டப்பட்டு வச்சு வேறு வாய் வேறு கொளருது. எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். நான் நேவஸ் ஆனாலே எனக்கு வாய் வந்து பார்த்திங்கன்னா கொளர ஆரம்பிச்சிடும். ஐயோ தலை சுற்றுது. ரெட் கலர் பாட்டில் கொடுங்கடா. ரெட் கலர் பாட்டிலு எங்கடா இருக்குது? ரெட் கலர் பாட்டிலு. ரெட் கலர் போர்ஷனை கொடுத்து தொலைங்கலேண்டா. இந்த ஹை எடுத்துப்போங்க கைஸ், தேவைப்படும் நம்மளுக்கு. அங்கே ஒரு இது இருக்குது, நான் பார்த்துட்டேன். 2 இருக்குது போடு. போய் அது கைஸ் இந்த இடத்துல ரெட் கலர் போர்ஷன் இருக்குன்னு தெரியாமல் நான் வந்து க்ரீன் கலர் போர்ஷனை குடிச்சிட்டேன். அதனால தலை சுற்றுது. இப்போ நான் ரெட் கலர் போர்ஷனை குடித்தேன்னா என்னால் ஸ்பீடாக ஓட முடியும். ஐயோ வராண்டாவா. ஐயோ போச்சு சங்கா. வராண்டா. லைட்லாம் பிளிங்க் ஆகுது. தயவு செஞ்சு அப்படிக்கே போயிடுற தம்பி. மொட்டை ராஜேந்திரன் எங்கே இருக்காய் கைஸ்? இப்போ அவன் நம்ம ரூமில் தான் இருக்கான். போடா படிக்கட்டி இறங்குடா, கீழே போடா தம்பி. மொட்டை ராஜேந்திரன் இங்கே பாருங்க ஹியூமன் பாடி நல்லாவே தெரியுது ஒரு ஹாஸ்பிட்டல்னு. ஐயோ உடம்பு சரியில்லைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண வந்தால் பேயை போட்டு அடிக்கிறீங்க, அசிங்கமாகவே இல்லை கைஸ். வாங்க டிவியில் வந்து குக்கு வித்து கோமாளி பார்ப்போம். டிவி ஓடாதா? ஓகே நைஸ். அவன் போயிட்டாங்க கைஸ். லைட்டு பிளிங்க் ஆகுது நிச்சிச்சு பாருங்கள். லைட்டு பிளிங்க் ஆகலப்போ இப்போ நம்மளுக்கு போனால் சேஃப் தான் கைஸ். அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது கைஸ். அது வந்து ஜன்னல்லேருந்து அவன் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. ஓகே நைஸ். இது வந்து பாத்ரூமா? இங்கே ஒன்று இருக்குது. 2 இருக்குது. எப்படி அதை நான் பார்க்க மாட்டேன். அங்கே பாருங்க கைஸ், க்ரீன் கலர் போர்ஷனை சேர்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் கிடைக்கும். என்னடா எல்லா பாத்ரூம்லையும் பேக் இருக்குது. சரி அது எடுத்துக்கலாம். கண்ணு இது முக்கியமாக அதை எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்க முடியும். ஓகே நைஸ் வாங்க அந்த பேக்லாம் எடுத்துக்கலாம். என்னடா எல்லா பாத்ரூம்லேயும் பேக்கை கொடுத்து வச்சுக்கிறீங்க. ஓகே எப்படி கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இந்த பாத்ரூமில் இருக்கிற பேக்கும் 2 ஒன்றா சேர்த்து எடுத்துட்டேன். ஏதோ கிளிச்சு போல். ஓகே நைஸ். இப்போ இந்த இடத்த விட்டு போகலாமா இல்லை ஒன்றும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? அவன் வெளியே போனதே வந்து அடிச்சிட்டானே என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள் லைட்டு வந்து இது ஃபீஸ் போயிடுச்சு அட்டுக்குது. லைட்டு வாங்குறது கூட காசு இல்லை அந்த பேய்கிட்ட. கைஸ் சொன்ன மாதிரியே வரான் பாருங்க கைஸ். அதனால தான் நாங்கள் உஷாராக உள்ளே இருந்தேன். இப்போ வரான். சாத்திக்கலாம். எங்கே இருக்கான் கைஸ்? இப்போ நான் நம்ம ரூமை நோக்கி தான் வந்துட்டுருக்கான். தம்பி மொட்டை ராஜேந்திரா அப்படிக்கா போல. நான் அந்த கதை சாத்திட்டு திறந்துக்குது. சாத்துறா. சாத்து கைஸ். என் கதை சாத்தே உங்களுக்கு திறந்துக்குது. ஓகே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எங்கேயே இருக்கான். ஹால்வேல இருக்கான் கைஸ். ஹால்வேலேருந்து இப்போ ஏதோ ஃப்ளோர் பக்கம் வரான். காலிடாரில் இருக்கான். ஓகே இப்போ ரெட் கலர் கொஷனை குடிச்சு என்ன ஸ்பீடாக ஓட முடியும். அவன் குடி அவ்வளோதான். ஓடிடலாம். இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ். போடு கைஸ். இப்போ நம்மளுக்கு 18வது பேக்கும் கிடச்சிச்சு. இன்னும் 2 பேக். ஐயோ வந்துட்டான். ஐயோ எதிர அடே இல்லை உள்ளே போடா உள்ளே போடா அவங்களோட அடி வாங்க. 19வது பேக். இன்னும் ஒரு பேக். அது எங்கே இருக்குது? இன்னும் ஒரு பேக் எங்கே இருக்குது? ஒரே பேக் ப்ளீஸ் ஒரே பேக் எங்கே இருக்குது? என்னடா அது? குச்சி. அந்த காலையிலனா குச்சி வச்சு நடப்பாங்க, அந்த குச்சி, வீல் சேர் எல்லாமே இருக்குது. போட்டு மாசு கைஸ். 20வது பேக் கட்சிச்சு. அவ்வளோதான். இப்போ எஸ்கேப் போனால் போதும். எலி செத்து கிடக்கு. அடப்பாவி என்ன பூனை என்ன வளர்க்குறீங்களா? என்ன எலி வச்சு கிடக்கு.
கைஸ் இப்போ நம்ம கீழே மட்டும் எஸ்கேப் ஆனால் போதும், இந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். ஓகே என்னடா என்ன கண்டுக்காமல் போகிறான் கைஸ். சரி நூபு பேய்கே மொட்டை ராஜேந்திரா, நான் கூட ஒன்று என்னமோ நினச்சேன். ஆனால் என்னென்ன பாட்டாகிற நீ, ஏன்னா நான் எஸ்கேப் ஆகுது கூட தெரியாமல் போகிறான். வாடா உனக்காக வெயிட் பண்ணுறேன். வர மாதிரி தெரியல, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். 120 XP கிடச்சிருக்கு, பங்கம் கைஸ். நானாக அந்த கேமை என்னமோ ஏதோன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனால் லைட்டாக பயமாக தாங்க இருந்துச்சு இந்த கேமு. இந்த கேமு குறை சொல்லலாம் முடியாது கைஸ். இந்த கேமை நம்ம சீக்கிரமாக முடிக்கணும்னா கேம்ப் அடிக்காமல் விளாடணும். நம்ம கேம்ப் அடிக்காமல் டக்கு டக்குன்னு ஒரே தலை நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தால் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு பேக்கும் கிடச்சிரும். சீக்கிரம் இந்த கேமை முடிச்சிடலாம். நம்ம எதுனா ஒரு இடத்துல கேம்ப் அடிச்சிங்கன்னா அந்த பேய் வந்து நம்மளை பிடிச்சிரும். இதுதான் சீக்ரெட்டே. இந்த சீக்ரெட்டை நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த கேமை முடிச்சிடலாம். என்ன மாதிரி இந்த கேமில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பாட்டு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்தடுத்த பாட்டை நம்ம போடலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.